ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கவிகோ ஸ்டோரிஸ். இன்றைக்கி கவிகோ ஸ்டோரிஸில் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து லைப்ரரி. நான் சாஞ்சிக்கிறேன். அந்த ஸ்டோரியோட நேம் வந்து லைப்ரரின்னு நான் வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பிள்ளை இருக்கு. ஓகேவா? இது நான் சொல்லிக்கிறேன். இந்த கதை வந்து நான் சொந்தமாக எழுந்தின கதை. ஓகேவா? நானே வந்து எழுந்தி நானே சொந்தமாக எல்லாமே இது பண்ணேன். ஓகே பாப்பமா. ஓகே இப்போ வந்து அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஓகேவா? அந்த ஸ்டோரியில் வந்து ஒரு பிள்ளை இருக்கா. இந்த பிள்ளையோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி. இந்த பிள்ளையோட பேர் வந்து வைஷ்ணவின்னு நான் வைக்கிறேன். ஓகேவா? என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, வைஷ்ணவின்னு என் பேர் வைங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால் அவங்க பேரையும் நான் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் மாற்றுறேன். ஆனால் எனக்கு தெரியல. ஓகே, அந்த பேர் இருந்துச்சு இல்லையா? ஓகே, அந்த வைஷ்ணவின்ற பிள்ளை வந்து ஃபார்ம் 3 படிக்குது. அது வந்து ஒரு நாள் வந்து ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு சரி நம்ம அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு நம்ம வந்து லைப்ரரிக்கு போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த பிள்ளை வந்து வீட்டில் பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு லைப்ரரிக்கு போகுதுங்களா. அது வந்து லைப்ரரிக்கு போகிற அந்த டைமில் வந்து அந்த லைப்ரரியில் ஒரு இது இருக்குது. ஓகேவா? என்ன தெரியுமா? அந்த லைப்ரரியில் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் ரொம்ப இருட்டாச்சா தெரியல. ஓகே கண்டுக்காதீங்க, விடுங்க. ஸோ ஓகே, அந்த லைப்ரரியில் வந்து ஒரு மிஸ்டீரியஸான ஒரு ஸ்டோரி இருக்குது. என்னென்னா, அந்த லைப்ரரியில் வந்து ஒரு இது இருக்கும். ஸோ எனக்கு வந்து காடியில் கதை சொல்லும் போது பயமாக இருக்குது. கதையை நிப்பாட்ட முடியாது. ஓகே, நம்ம கதையை சொல்லுவோம். ஓகே இதில் நிப்பாட்டேன். அந்த லைப்ரரியில் வந்து மொதல் ஃப்ளோர், 2வது ஃப்ளோர், 3வது ஃப்ளோர் இருக்குல்ல, மொத்தம் 3 ஃப்ளோர்ஸ். ஓகேவா? அதில் 1வது மாடிக்கும் 2வது மாடிக்கும் எல்லாமே நார்மலாக போய் புக்கு பிஞ்சா வாங்கி எல்லாமே நார்மலாக படிப்பாங்க. 6வது மாடிக்கு யாருமே போக மாட்டாங்க. சும்மா 1-2 பேர் தான் இருப்பாங்க. இப்போ 1வது மாடியிலையும் 2வது மாடியிலையும் 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 3வது மாடியில் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து, அதாவது லைப்ரரியில் படிக்கிற ஒருத்தவங்க தான் இருப்பாங்க, ஒரே ஒரு ஆள். இல்லைன்னா ஒரு 20 பேர் இருந்தாங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. 30 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இது. இந்த ஸ்டோரியில் வந்து மொதல் ஃப்ளோர், 2வது ஃப்ளோரில் நீங்கள் வந்து நைட் ஆனாலுமே நீங்கள் போகலாம், எத்தனை மணி ஆனாலும் நீங்கள் போகலாம் அந்த இதுக்கு. பட் 3வது ஃப்ளோரில் மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு மேலே வந்து யாருமே போக மாட்டாங்க. லிட்ரலி அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த 3வது மாடியில் மட்டும் 6 மணிக்கு மேலே யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த 3வது மாடியில், 2வது மாடிலையும் 1வது மாடிலையும் ஆள் இருப்பாங்க 6 மணிக்கு மேலே. பட் அந்த 3வது மாடியில் மட்டும் ஆளே இருக்க மாட்டாங்க. எதுக்காக அப்படின்னு தெரில. மழை பெய்யுது. எனக்கு கொஞ்ச நேரத்தில் சவுண்ட் போயிடும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே நான் கதை சொல்லி முடிக்கணும். ஓகே, அந்த டைமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வைஷ்ணவின்ற பிள்ளை வந்து அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் பெர்மிஷன் வாங்கிட்டு அது வந்து லைப்ரரிக்கு போகுது. அந்த பிள்ளை லைப்ரரிக்கு போயிட்டு அது வந்து 3வது மாடிக்கு போகுது. சரி, 3வது மாடிக்கு யாரும் போக மாட்டாங்க, நம்ம போய் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்ட்டு கொஞ்சம் ஒரு ஆர்வ கோளாறுல அந்த பிள்ளை போயிடுச்சு. வைஷ்ணவின்ற பிள்ளை வந்து நோண்டு கையை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாமல் 2வது மாடியிலையும் 1வது மாடியிலையும் போகாமல் 3வது மாடியில் போய் உட்காந்துக்கிட்டு. அப்போது அந்த 3வது மாடியில் வந்து 6 மணிக்கு மேலே யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொன்னல, அதே மாதிரி தான் 6 மணிக்கு மேலே யாருமே இல்லை. அந்த பிள்ளை வந்து ஒரு புக்கு கதை எடுக்குது.
அந்த பிள்ளை வந்து 5 மணிக்கு போணுச்சு அந்த லைப்ரரிக்கு. அந்த பிள்ளை வந்து ஒரு கதை புக் எடுக்குது. அந்த கதை புக் வந்து ஆக்சுவலி வந்து அதோட வந்து டைட்டில் இல்லை, பெனபீட் இல்லை, பெனுலீஸ் இல்லை, பெனரங்கான் இல்லை, அந்த ISBN என்னமோ போட்டு நம்பர் இருக்கும். அதை நீங்கள் வந்து கூகுளில் போட்டிங்கன்னா அந்த நம்பரை அந்த புக்கோட இது கொடுப்பாங்க. அது கூட இல்லை. இப்போ இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு புக்கு இருக்குன்னா அது வந்து நம்ம படிக்கணும்னு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி தான் வைஷ்ணவி வந்து அந்த புக்கை போய் இப்படி எடுத்து படிக்குது. ஓகேவா, ஒரு மேசையில் உட்காந்து படிக்குது வைஷ்ணவி. அது வந்து அந்த புக்கு எடுக்கும் போது 5:05 எடுத்துச்சு அந்த புக்கு. ஓகேவா, அது அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக படிக்குது. மொதல் பேஜ் திறக்குது. என் கூட விளையாடுறது அந்த கதையில் வந்து அது ஒரு கதை மாரி போகுது. அந்த இதில் வந்து சொல்கிறது, என் கூட விளையாட யாருமே இல்லை, நீங்கள் என் கூட விளையாடுறதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா 2வது பேஜ் திருப்புங்க அப்படின்னு மிஸ்டீரியஸான ஒரு கதை இருக்குது. அந்த ஒரு லைன் மாதிரி இருக்குது. அது இவ்வளோ ஆர்வத்தில் வந்து 2வது பேஜ் திருப்புறேன். 2வது பேஜ் திருப்பி வெயிட் காய்ஸ், கொஞ்சம் லைட் திறந்துக்கலாமா? வேண்டாம், லைட்டே திறக்க முடியல. என்னமாச்சு? லைட்டுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். அதை விடுங்க. ஓகே, அப்போ அவள் வந்து அந்த 2வது பேஜ் திறந்தோடனே அந்த 2வது பேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன சொன்னாங்க, இந்த 2வது பேஜில் வந்து ஒரு இது இருக்குது. அந்த 2வது பேஜில் வந்து என்ன போட்டிருக்குன்னா, நீங்கள் வந்து என் கூட விளையாட ஒத்துக்கிட்டீங்க. இந்த பேஜ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து என் கூட விளையாட ஒத்துக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்து என்னை வந்து நீங்கள் வந்து ஏற்றுக்கிட்டீங்க. என்னோடய ஃப்ரெண்டாக உங்களை வந்து உங்களோட ஃப்ரெண்டாக என்னை ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு அந்த இதில் போட்டுருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம விளையாடலாம், அடுத்த பேஜ் திருப்புங்க அப்படின்னு சொல்லி 3வது பேஜ் வந்து இது பண்ணிடுச்சு. அந்த 3வது பேஜில் நீ வந்து அந்த கதையில் நீ வந்து நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சு போகிறப்ப எப்பவும் போகிற பாதையில் போகாத, நான் சொல்கிற பாதையில் போ அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த கதையில். அப்போ இந்த பிள்ளை வைஷ்ணவி வந்து சரி, ஓகே, இது என்னமோ இதாக இருக்கு போல் அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு டைமை பார்க்குறா 6 மணி. யாருமே இல்லை, அவன் மட்டும் தான் தனியாக இருக்கா. பயமாக இருக்காதா? அப்போ வைஷ்ணவி என்ன பண்ணியிருக்கா, ஐயோ மணியாச்சு, விடுன்னு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லி விடுன்னு ஓட்டா. மறுநாள் ஸ்கூல் முடிஞ்சு அவள் நடக்கிற பாதையில் தான் எப்போவுமே நடந்து வரா. அப்போ அந்த கதையில் சொன்ன மாதிரியே அவளை வந்து அந்த கதையில் சொன்னாங்க, நீ எப்பவும் வீட்டுக்கு போகிற பாதையில் ஸ்கூல் முடிஞ்சு போவாத, நான் சொல்கிற பாதையில் போ அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சுல. ஸோ அதே இதில் வந்து அதேமாரியே அந்த பாதையில் அவள் போகிறப்ப அவளுக்கு வந்து ஒரு காலில் வந்து ஆணி குத்தி ரத்தம் வந்துடுச்சு. அப்போ இவளுக்கு வந்து அப்போ கூட எதுவும் தோணலை. சரி, சும்மா தெரியாமல் நம்ம நடந்துட்டோம், ஆணி குத்திடுச்சு, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினச்சி அவள் வந்து விட்டுட்டா. அடுத்து வந்து அந்த அன்னைக்கே அவள் வந்து அந்த கதை புக்கு படிக்கிறதுக்காக எடுத்திருக்கா. நீ வந்து இன்னைக்கு சோப்பு கலர் சட்டை போடுவேன், அது நாளைக்கு 5:45 காணா போயிடும் அப்படின்னு அந்த கதையில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவள் அந்த கதையை மறந்துட்டா. நைட்டு அவள் குளிச்சுட்டு சோப்பு கலர் சட்டையை தான் போட்டிருக்கா, தூங்கிட்டா. அந்த கதையை பற்றி அவள் கொஞ்சம் கூட அது வந்து அக்கறையே இல்லை. அவள் அதை படிச்சிருக்கா, அதில் நடக்குது. அவள் அந்த கதையிலே சொன்னது வந்து எப்பவும் போகிற பாதியில் போவாத அப்படின்னு சொல்லிச்சு. அவள் கண்டுக்காம அவள் வந்து எப்பவும் வர பாதியில் வந்தா, ஆணி குத்துனுச்சு.
அடுத்து சோப் சட்டை போடுவேன், அது 5:45க்கு காணா போவோம் அப்படின்னு போட்டுருந்துச்சு. அதே மாதிரி சோப் சட்டை போட்டிருக்கா. மறந்துட்டா அவள், அப்படியே மறந்துட்டா. அப்போ அந்த சோப் சட்டையை போட்டிருக்கா. மறுநாளே 5:45க்கு கரெக்டாக அவள் வந்து வீட்டிலேருந்து வந்து அந்த சோப்பு சட்டையை தேடுறா அவங்க. ஏன்னா அந்த சோப்பு சட்டை தான் அவள் வந்து அன்னைக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ என்னென்னா, அவள் வந்து இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லாத்துலேயுமே இருக்கா. ஸோ அந்த சட்டை அழகாக இருக்கும், நம்ம அந்த சட்டையை போட்டுட்டு வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி அவள் என்ன பண்ணியிருக்கா, வைஷ்ணவி அந்த சட்டையை வந்து போட்டிருக்கா. தேடி இருக்கா போடுறதுக்காக. டிக்டாக் பண்ணலாம், நம்ம அழகாக அந்த சட்டையை போட்டு, அந்த சட்டை அழகாக இருக்கும், நம்ம வந்து டிக்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கா, அந்த சட்டை தேடுறா. அவள் அவ்வளோ நேரம் தேடியும் கிடைக்கல. அவங்க அம்மாட்ட கேட்குறா, அவங்க அப்பாட்ட கேட்குறா, அப்புறம் எல்லார்ட்டையும் கேட்டு தெரியல எங்கே போணுச்சுன்னு. அப்போ தான் அவள் வந்து அவளோட ரூமில் மேசையில் பார்க்குறா, டேபிள் லேம்ப் பக்கத்தில் அந்த புக்கு இருக்குது. அந்த புக்கில் அவள் படித்தது அப்போ தான் அவளுக்கு ஞாபகமே வருது. ஸோ எனக்கு பயமாக இருக்குது. இப்போ லைட்டும் திறக்க மாட்டுது, எனக்கு பயமாக இருக்கு. ஒரு லைட் கூட திறக்க முடியலையா, பயமாக இருக்குது. சரி, ஓகே விடுங்க. ஓகே, அப்போ வந்து அவள் வந்து அந்த புக்கை பார்த்துட்டு, அந்த புக்கை வந்து ஓ இது சரியில்லை, இந்த புக்கில் சொல்கிறது எல்லாமே நடக்குது அப்படின்னு அவள் வந்து இது பண்ணிட்டா. அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. நேராக போய் அந்த லைப்ரரிக்கு போகிறா, பிஞ்சா வாங்கின புக்கை கொடுக்க போகிறா. அங்கே போயிட்டு அந்த லைப்ரரியன்கிட்ட நம்மளாம் கிடச்சி தான் இந்த மாதிரி சொல்கிறா, இந்த மாதிரி இந்த புக்கு நான் பிஞ்சா வாங்கினேன், இது நான் திரும்ப ரிட்டன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இது பண்ணுறா. அப்போ அந்த நாய் கழிச்சு தேடி பார்த்துட்டு சொல்கிறா, இல்லை இந்த புக்கு வந்து எங்களோட லைப்ரரியில் உள்ளது இல்லை, இந்த புக்கில் வந்து எந்த பேரும் இந்த புக்கு வந்து என்ன பேருன்னு எந்த இதுவுமே தெரியல, அதனால் நாங்கள் எங்கள் லைப்ரரியில் நாங்கள் வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த மலாய்க்காட்சி. இப்போ வைஷ்ணவிக்கு என்னடாது, இந்த லைப்ரரியில் தானே முந்தா நேற்று வந்து புக் எடுத்தோம், இப்படி சொல்கிற அந்த மலாய்க்காட்சி அப்படின்னு தோணுது வைஷ்ணவிக்கு. அப்போ சரி பரவாயில்ல, இந்த புக்கு நம்மகிட்ட இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி கடைசியாக ஸ்டோரியோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். கடைசி ஸ்டோரி எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. கடைசியாக வைஷ்ணவி என்ன பண்ணால், அந்த புக்கு வந்து ஒன்றுத்துக்குமே லைக் இல்லை அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி என்ன பண்ணிட்டா, அந்த புக்கை வந்து அந்த லைப்ரரியிலே கீழே வந்து குப்பை தட்டிருக்கும், அங்கேயே போட்டு தூக்கி வச்சுட்டு போயிட்டா. அங்கேயே போட்டுட்டு போயிட்டா. அவ்வளோதான் அந்த கதை. வீட்டுக்கு போகிறா, வீட்டுக்கு போயிட்டு ஒன்றும் நடக்கலை. அந்த கதை புக்கு போச்சு. அப்படி அவள் வீட்டுக்கு போனால் ஒன்றும் நடக்கலை, அவ்வளோதான், முடிஞ்சு. சிம்பிள், கதையே முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ கதை இன்னைக்கு தட்ஸ் ஆல். இன்னைக்கு ரொம்ப சின்னதாக கதையை முடிச்சிட்டேன். பட் இட்ஸ் ஓகே. அடுத்த நாள் நம்ம கதை, அடுத்த நாள் இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இதுக்கப்புறம் எப்போ வருவேன்னு தெரியாது. ஸோ இட்ஸ் ஓகே. That's all for today's. Bye bye guys. அடுத்த ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Stay tuned. அடுத்த நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. That's all for today's. Okay, bye. Ta-ta.